இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ ஒரு ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். அஜித் குமார் ரேசிங் டீம் 3rd ப்ரைஸ் வந்துட்டாங்கிறது தான் யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அது இதுன்னு எல்லா சோஷியல் மீடியாலையும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிற ஒரு நியூஸ் தான். அஜித் குமார் 3rd ப்ரைஸ் வந்துட்டாருன்னு எல்லா பக்கம் இது தீயாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. கலிஃபோர்னியாவில் தீ வந்துச்சு, இங்கே என்னென்னா அஜித் குமார் ரேசிங் டீம் 3வது ப்ரைஸ் வந்துட்டாங்கிறது ஃபுல் டாக்ஸே இருக்குது. ஒரு இந்தியன் ஒரு தமிழன் அங்கே துபாயில் நடந்த ரேஸில் 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்காங்கிறது தான் ஃபுல் டாக்ஸாக இருக்குது. அதுவும் எல்லா சோஷியல் மீடியாலையும் இது ஒன்று ட்ரெண்டிங்கில் இப்போ போயிட்டுருக்கு. இவர் ஜெயிச்சுட்டு வெளியே வரும்போது இந்தியா கூடிய ஆட்டிகிட்டே அப்படி வெளியே வந்திருக்காரு. பயங்கரமான ஆடியன்ஸ் சப்போர்ட் இருந்திருக்கு, அவ்வளோ பேர் கத்தியிருக்காங்க. இவரோட டீமில் மொத்தமாக 4 பேர் இருந்திருக்காங்க. அஜித் குமார் ரேசிங் டீமில் 4 பேர் டிரைவர்ஸ், 4 பேர் இந்த காம்படிஷனில் கலந்துருக்காங்க. இது வந்து துபாயில் நடந்திருக்கு. துபாய் 24 ஹவர் ரேஸ் தான். இந்த ரேஸில் 24 மணி நேரமும் கார் ஓட்டிகிட்டே இருக்கணும். ஒரு டைமில் ஆரம்பித்தா இன்னொரு டைமில் தான் முடிப்பாங்க. அதாவது அந்த ஒரு டைமில் 1 மணிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க, மத்தியானம் 1 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் 1 மணிக்கு தான் அந்த ரேஸே முடிஞ்சிருக்கு. இது நார்மலான F1 F2 ரேஸ் இல்லை, அதுலலாம் ஃபார்முலா 1 கார்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட ரேஸ் இதே வேறு மாதிரி இருக்கும். இது அதுக்கு சம்மந்தமே இருக்காது. அதில் வந்து யார் ஃபஸ்ட்டாக வராங்கங்கிறது தான் முக்கியம். இந்த டைமில் சீக்கிரமாக முடிச்சுட்டு யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க தான் வின்னர். இது அந்த மாதிரியே இல்லை. இது வந்து 24 ஹவர்ஸும் ரேஸ் பண்ணும். அது வந்து ஸ்பீடை வச்சு கால்குலேட் பண்ணி ஜெயிப்பாங்க. இது ஸ்பீடுக்கு சம்மந்தம் இல்லை, யார் அதிக லேப்ஸ் இதில் முடிக்கிறாங்கிறது தான் இந்த ரேஸில் வின்னிங்கு. அந்த F1 F2 ரேஸ்லலாம் ஒரே ஒரு டிரைவர்ஸ் ஒரு காருக்கு தான் இருப்பாங்க. இது அந்த மாதிரி இல்லை. இது வந்து ஒரே கார், ஆனால் 4 டிரைவர்ஸ் இருப்பாங்க. அந்த 4 டிரைவர்ஸும் 24 ஹவர்ஸ் மாற்றி மாற்றி ஓட்டுவாங்க. நைட்டும் ஓட்டணும், காலையிலையும் ஓட்டணும். இதில் வந்து நிறைய கார்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அப்படி தான் ஏகேவும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அது அஜித் குமார் ரேசிங் டீம்னு ஒரு டீமை உருவாக்கி அந்த டீமுக்கு அவரே ஓனராக வேறு இருந்திருக்காரு. இந்த ரேஸில் வந்து நைட் டைமும் ஓட்டணும். அதுதான் இதில் ரொம்பவே பார்க்க வேண்டிய விஷயம். மற்ற ரேஸ்லாம் காலையிலேயே முடிஞ்சிடும், அதெல்லாம் ½ hour 1 hour தான் அதிகபட்சம் இருக்கும். ஆனால் இந்த ரேஸ்லாம் வந்து 24 ஹவர்ஸும் இருக்கும். அதனால ஒரு டீமுக்கு 4 பேர் தான் எல்லா டீம்லேயும் இருப்பாங்க. அந்த 4 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, 4 பேர் மாற்றி மாற்றி ஓட்டிக்குவாங்க. அதில் தான் அஜித் குமார் 3rd ஸ்பாட் வந்திருக்காரு. இந்த துபாய் 24 ஹவர்ஸ் ரேஸில் ஏகப்பட்ட கார் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 1 இல்லை 2 இல்லை 30-40க்கும் மேலே கார்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ கார்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் இந்த ரேஸில். இதில் வந்து நிறைய கார்ஸ் ரொம்ப ஹை பவர்ட் என்ஜின், ஹை பவர்ட் ஆக்சிலேட்டர்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ வந்து அது நிறைய லேப்ஸை டக்குன்னு முடிஞ்சிடும், ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த கார்ஸ் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டான கார்ஸும் இருக்கும், ரொம்ப லோ லெவல் கார்ஸும் இருக்கும். அதனால இதில் வந்து வின்னர்ஸ் வந்து அந்த அட்வான்ஸ்டான கார்ஸாக இருக்கிறதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஈக்குவலான இது வரணுங்கிறதுக்காக இவங்க கார்ஸ் எல்லாம் கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஒரு சில கார்ஸ் எல்லாம் ஹை லெவல் கேட்டகரியில் இருக்கும், ஒரு சில கார்ஸ் எல்லாம் கொஞ்சம் லோ லெவல் கேட்டகரிஸ், மிடில் லெவல் கேட்டகரிஸ்லாம் இருக்கும். நிறைய கேட்டகரிஸ் இந்த மாதிரி காருக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த கேட்டகரிக்கு ஒரு நம்பரு கொடுத்துருவாங்க. இந்த ரேஸில் ஒரு டீமுக்கு, காருக்கு, அந்த டிரைவருக்கு அவங்க இருக்கிற கேட்டகரிக்குன்னு சொல்லித்த மாதிரி இவ்வளோ நம்பர்ஸ் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற நம்பரில் தான் ரேஸ் பண்ண முடியுமே தவிர நம்மள நம்பர் கேட்டு அதில் ரேஸ் பண்ண முடியாது. அவங்க கொடுக்குற நம்பரில் தான் நம்ம ரேஸ் பண்ண முடியும். அப்படி அஜித் குமார் ரேசிங் டீமுக்கு கிடைச்ச நம்பர்ஸ் இப்போ பார்க்கலாம். இதில் அஜித் குமாருக்கு கிடைச்ச நம்பர் வந்து 901ங்கிற நம்பர் தான் கிடைச்சிருக்கு. அவரோட டீமுக்கு கிடைச்ச நம்பர் 414. அதாவது 4 பேருக்கும் சேர்த்து அந்த காரை சேர்த்து தான் அந்த நம்பர் 414 கிடைச்சிருக்கு. இவர் இருந்த கேட்டகரி வந்து 991ங்கிற கேட்டகரியில் தான் கொடுத்துருக்காங்க. அவரோட காரை பேஸ் பண்ணி இந்த 991 கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. அதில் 3rd ப்ரைஸும் இவர் அடிச்சிருக்காரு. இதில் 991 கேட்டகரியில் 3rd ஸ்பாட் அடித்தது மட்டும் இல்லாமல் ஓவரால் எல்லா கேட்டகரியிலையும் இருக்கிற எல்லா கார்ஸையும் கம்பேர் பண்ணும்போது அதில் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்பாட் இருக்கும். அதில் வந்து 23rd ஸ்பாட் வந்திருக்காரு. இது ரொம்பவே பெரிய விஷயம். இந்த 991 கேட்டகரியில் 3rd ஸ்பாட் வரதே ரொம்ப பெரிய விஷயம் தான். ஆனால் இவர் ஓவராலையும் 23rd ஸ்பாட்டும் 991ல் 3rd ஸ்பாட்டும் வந்திருக்காரு. இது இந்தியாவுக்கே ரொம்பவே பெருமையான விஷயம். இந்த துபாய் 24 ஹவர்ஸ் ரேஸுக்கு நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அங்கே ரேஸ் எங்கே நடக்குமோ அதே இடத்த காரை ஓட்டி பார்த்து கண்டிஷன்லாம் கரெக்டாக இருக்கா, இவங்களும் ஃபிட்டாக இருக்காங்களான்னு எல்லாம் செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் அஜித் குமார் ரேசிங் டீமில் இருக்கிறவங்களும் ரேஸ் பண்ணி பார்த்துருக்காங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. அப்போ அஜித் குமார் ஓட்டும் போது 180 km/h ஸ்பீடில் போயிருந்திருக்காரு. அப்போ வந்து திடீர்னு ஒரு இடத்துல கார் அப்படியே ஸ்பின் ஆகி ஒரு சின்னதாக ஆக்சிடென்ட்டே நடந்துருச்சு. எல்லாருக்கும் இந்த ஆக்சிடென்ட் ஒரு சின்ன பயத்தையும் உண்டாச்சு. அஜித் குமார் ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாரான்னு எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அந்த ஆக்சிடென்ட் அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் அவர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியில் எதிர்த்து வந்தார். அதுக்கப்புறம் ரேஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணார் ஒரு டிரைவராக, டீம் ஓனராகவும். இந்த ஆக்சிடென்ட் நடந்தப்போ மற்ற டிரைவர்ஸும் இதை பார்த்து பயந்துருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி 180 km/h ஸ்பீடில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அப்போ எல்லாத்துக்குமே பயமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் மீறி இந்த ரேஸில் வந்து 3rd ஸ்பாட் அடிச்சிருக்காரு 991 கேட்டகரியில். அது ரொம்பவே பெரிய விஷயம்தான்.
அஜித்குமார் ரேசிங் டீம் இந்த துபாய் 24 ஹவர்ஸ் ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் 3rd ஸ்பாட் வந்ததுலேருந்து நிறைய பேர் இந்தியாவில் மோட்டர் ஸ்போர்ட்ஸ் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் அதில் ஈடுபாட்டையும் அதிகமாக காமிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஒரு ஆக்டர் இந்த அளவுக்கு போய் அச்சீவ் பண்ணும்போது நம்மளால் பண்ண முடியாதுன்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. அதே மாதிரி துபாய் 24 ஹவர்ஸ் ரேஸ் F1 F2 ரேஸ் எல்லாம் நிறைய பேர் இந்தியாவில் பார்க்கவே மாட்டாங்க. ஏன் கார் ரேஸே அவ்வளோக்கா பார்க்க மாட்டாங்க. ஆனால் இனிமேல் நிறைய பேர் பார்ப்பாங்க. இந்த ரேஸ் முடிச்சுட்டு அஜித்குமார் கொடுத்த இன்டர்வியூவில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, பேஷன் அச்சீவ் பண்ணிட்டேன்னு சொல்லியிருப்பார். அதெல்லாம் நிறைய பேருக்கு மைண்ட் ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா விடாமுயற்சி வேறு ரிலீஸ் ஆகல நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைமில் அஜித்குமார் 3rd ப்ரைஸ் வந்தது நிறைய பேருக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாகவே இருந்திருக்கும். அவர் ரொம்ப நல்ல இதாக தான் பேசிகிட்டு இருந்தார். பேஷன் அச்சீவ் பண்ணிட்டேன், எல்லாம் சந்தோஷமாக இருங்க அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தார். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் சொன்னார், அதை நீங்கள் இப்போ நோட் பண்ணணும். ப்ளீஸ் சண்டை போடாதீங்க. இதுதான் அவர் சொன்னதுலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அவர் பாட்டுக்கு நடிச்சுட்டு போகும்போது நம்மளா அஜித் வர்சஸ் விஜய், தலை வர்சஸ் தளபதின்னு புது காம்படிஷன் உண்டாக்கி நம்மளே உருவாக்கி நம்மளே அங்கே நிறைய பேர் அடிச்சிட்டு இருக்காங்க. ஃபேன்ஸை எல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும்னு தான் அவங்களும் நினைப்பாங்க. ஆனால் ஃபேன்ஸே சண்டையெல்லாம் உருவாக்கி அங்கே சண்டையெல்லாம் போட்டுக்கிறாங்க தேட்டருக்கு முன்னாடி. இதனால தான் அவர் ஃபேன்ஸ் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த இன்டர்வியூவில். அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு இப்படியே நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எப்போ உங்கள் வாழ்க்கையை வாழ்வீங்கன்னு கேட்டிருக்காரு. Take care of your families. Take care of your families. Take care of your families. இதோட அவர் இன்டர்வியூவும் கொடுத்து முடிச்சிட்டாரு. அவர் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்களான்னு நிறைய பேர் தெரியாது. ஆனால் ரேசிங் இனிமேல் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அஜித்குமார் ரேசிங் டீம் இந்த மாதிரி 3rd ப்ரைஸ் வந்தது இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு, எல்லாத்துக்குமே பெருமை தான். இந்தியாவில் இனிமேல் நிறைய பேர் மோட்டர் ஸ்போர்ட்ஸில் ஈடுபாட்டை அதிகமாகவும் காமிக்க ஆரம்பிப்பாங்க. அஜித்குமார் ரேசிங் டீம் ஜெயிச்சல் நிறைய பேர்த்துக்கு ஒரு சின்ன பெருமை. நிறைய பேர் இதுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த ரேஸுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய அஜித் ஃபேன்ஸ் கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா விடாமுயற்சி பொங்கலுக்கு தள்ளி போயிடுச்சு, சின்னதாக வருத்தத்தில் இருந்திருப்பாங்க. ஆனால் இவர் இந்த 3rd ஸ்பாட் வந்ததுலேருந்து ஒரு சின்னதாக எல்லாத்துக்கும் குஷியாக இருக்கும். எல்லாருமே பயங்கரமான பொங்கல் ட்ரீட் எதிர்பார்த்துருப்பாங்க. அதை விட பயங்கரமான ட்ரீட் இப்போ கிடச்சிருக்கு. வெறும் ஃபேன்ஸுக்கு மட்டும் அஜித் ட்ரீட்டு கொடுக்கல, மொத்த இந்தியாவுக்கும் தான் கொடுத்துருக்காரு. ஏன்னா இந்த அளவுக்கு இந்தியாவிலேருந்து யாரும் போய் ஒரு ரேசிங் காம்படிஷனில் 3rd ஸ்பாட்லாம் வந்ததே இல்லை. அதுவும் ஒரு ஆக்டர் வேறு வந்திருக்காரு. இந்த வீடியோ எவ்வளோ நேரம் பார்த்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.